மூசா நபியின் கைத்தடி சாதாரணமான ஒரு மரக்குச்சி அல்ல, அது இறைவனின் பேராற்றல் வெளிப்படும் கருவி. அதேபோல கிருஷ்ணரின் புல்லாங்குழல் வெறும் இசைக்கருவி மட்டும் அல்ல, அது உயிர்களை கவரும் மற்றும் பிரபஞ்சத்தை ஒன்றிணைக்கும் சக்தியின் சின்னம். ஒன்று புற உலகத்தில் அதிசயங்களை நிகழ்த்தியது, மற்றொன்று அக உலகத்தில் மனங்களை இயக்கியது. வடிவம் மாறினாலும் அந்த அடையாளத்தின் சாராம்சம் ஒன்றே. நாக்கு மற்றும் பேச்சு குறித்த விஷயத்தில் கூட ஒரு நுட்பமான ஒற்றுமை வெளிப்படுகிறது. இஸ்லாமிய மற்றும் விவிலிய வரலாற்றில் மூசா நபிக்கு ஒருவித பேச்சு தடுமாற்றம் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் தன்னால் தெளிவாக பேச முடியாது என்று கருதி ஹாரூனை தன் துணையாக கேட்கிறார். கிருஷ்ணர் கதையிலோ அவர் வெண்ணெய் திருடியதாக கூறி யசோதை வாயை திறக்கச் சொல்லும்போது அவரது வாய்க்குள் முழு பிரபஞ்சமும் காட்சியளிக்கிறது. இங்கே பேச்சு குறைபாடு அல்லது வாய் மற்றும் நாக்கு என்ற மையக் கருத்து வெவ்வேறு புராண வடிவங்களில் ஒரு மர்மமான அல்லது தெய்வீகத்தன்மையுடன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் உறுதுணையாக பயணிக்கும் துணை நபர்களின் பங்களிப்பும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. கிருஷ்ணருக்கு பலராமன் எப்படியோ அப்படியே மூசா நபிக்கு ஹாரூன். ஒருவர் உடல் வலிமையின் அல்லது பாதுகாப்பின் அடையாளம், மற்றவர் பேச்சு மற்றும் வழிநடத்தலின் துணை. ஒரு மாபெரும் புரட்சியைச் செய்யும் மனிதன் தனியாக இயங்க முடியாது, அவனுக்கு இறைவன் ஒரு வலிமையான துணையை ஏற்படுத்துகிறான் என்ற அடிப்படை தர்க்கம் இரண்டு வரலாறுகளிலும் இணைகிறது. பாம்பு தொடர்பான சம்பவங்கள் இவர்களது வீரத்தை இன்னும் ஆழப்படுத்துகின்றன. கிருஷ்ணர் நச்சுத்தன்மை கொண்ட காளிங்க நாகத்தின் மீது நடனம் புரிந்து அதை அடக்குகிறார். மூசா நபி பிரானின் சபையில் தன் கைத்தடியை வீசும்போது அது பெரும் பாம்பாக மாறி எதிரிகளின் மாயைகளை விழுங்குகிறது. பாம்பு என்பது அதிகாரம், மாயை மற்றும் பயத்தின் குறியீடு. இருவரும் அதை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் பொய்யான அதிகாரத்தின் மீது உண்மையான தர்மம் வெற்றி பெறுவதை உறுதி செய்கிறார்கள். இவர்களது அசாதாரண உடல் வலிமை குறித்த பதிவுகளும் ஒத்திருக்கின்றன. கிருஷ்ணர் ஒரு சிறு பாலகனாக ஒரு கனமான உரலை இழுத்துச் சென்று பெரும் மரங்களை வீழ்த்துவதும் அதன் மூலம் சாபம் பெற்றவர்களை விடுவிப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல மூசா நபி ஒரே மனிதனாக பெரும் பாறையை நகர்த்தி பெண்களின் ஆடுகளுக்கு தண்ணீர் வழங்கிய வலிமை மிக்கவராக சித்தரிக்கப்படுகிறார். இவை சாதாரண உடல் வலிமையை விட ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக இறைவன் அளித்த ஆற்றலின் வெளிப்பாடுகளாகவே கொள்ளப்படுகின்றன. இவை அனைத்திற்கும் மேலாக மக்களை வழிநடத்திச் செல்லும் அந்த பேரியக்கம் இவர்களை ஒரே ஆளுமையாக காட்டுகிறது. மூசா நபி பனு இஸ்ராயில் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து ஒரு நீண்ட பயணத்தை நடத்துகிறார். கிருஷ்ணரும் தன் மக்களை, தன் குலத்தை, தன் தர்மத்தை காப்பாற்றும் பொருட்டு பெரும் இடப்பெயர்வுகள் மற்றும் மாற்றங்களை நிகழ்த்துகிறார். இருவரும் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தின் மையப்புள்ளிகளாக திகழ்கிறார்கள். இறுதியாக அடக்குமுறை ஆட்சியாளர்களின் அழிவு இவர்களது கதையின் உச்சகட்டமாக அமைகிறது. கிருஷ்ணர் கம்சனை நேருக்கு நேர் அழித்து அறத்தை நிலைநாட்டுகிறார். மூசா நபியின் கதையில் கொடுங்கோலன் பிரான் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறான். அடக்குமுறையாளர் வீழ்த்தப்படுவதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெறுவதும் இரண்டு வரலாறுகளின் ஒரே மையக் கருத்தாகும். கடல் பிளப்பு, நீர் வழிவிடுதல் அல்லது கோவர்த்தன மலை உயர்த்துதல் போன்றவை இயற்கையை தன் வசப்படுத்தும் இறைசக்தியின் குறியீடுகள். கிருஷ்ணர் மலையை உயர்த்துகிறார், மூசா கடலை பிளக்கிறார்.